வெல்கம் பேக். ஹாய். என்னடா பேகை மாட்டிட்டு எங்கே கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? வேற எங்கே, மறுபடியும் கோயில் குளமாக ஒரு 3 நாள் ட்ரிப்புக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஹெவியான ஃபீவர் இப்படி இருந்தாலும் நான் கிளம்புறேன். எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பண்ண போகிறேன், என்னெல்லாம் பார்க்க போகிறேன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே, இந்த ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். என்ன நடக்க போதோ, பத்திரமா ஊர் போய் சேர்கிற வரைக்கும் என்ன பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே. எதுக்கோ விருதாச்சலத்துலேருந்து ட்ரெயினை நிறுத்தியிருக்காங்க, ஏன்னு தெரியல. ட்ரெயின் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து மங்களூர் மெயில் வீக்லி 2 days Thursday Saturday கிளம்புற ட்ரெயினில் தான் இப்போ நான் பாலக்காடு போய்கிட்டு இருக்கேன். அங்கே போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ஊர் போய் அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறேன். அந்த இன்னொரு ஊர் என்னென்னன்றது அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே. சேலமில் நிற்கிது ட்ரெயின். 1 மணி நேரமாக நிறுத்தி வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. இன்னும் நான் 4 hours இல்லை, ஆமாம் 4 hours ட்ராவல் பண்ணால் தான் நான் பாலக்காடு ரீச் ஆகணும். மேபி நான் தூங்கிடுவேன். ஸோ குட் நைட். மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் பாலக்காடில் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நாங்கள் அடுத்த ஒரு ட்ரெயின் இன்னும் ஒரு 1 hourல அந்த ட்ரெயினை பிடிச்சி செங்கனூர்னு ஒரு ஊர் போகிறோம். இங்கேருந்து 4 hours ட்ராவல். இங்கேருந்து டெய்லி 4 ட்ரெயின் போதும். 3:20க்கு ஒன்று, 4:20க்கு ஒன்று, 5:10க்கு ஒன்று. எந்த ட்ரெயினில் வேணால் போகலாம். நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். அடுத்து நான் போகிற ட்ரெயின் இதாங்க. ட்ரெயின் வந்துருச்சு, ஏறணும். ஸோ பாலக்காடில் ட்ரெயின் ஏறிட்டேன் செங்கனூருக்கு. இன்ட்ரெஸ்ட் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஏறி அந்த லக்கேஜ் வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதில் செட்டில் ஆகிட்டேன். யாரும் எப்படினாலும் எந்திரிக்க மாட்டேன். ஓகே, குட் நைட். காலையில் மீட் பண்ணுறவங்க எல்லாரும் பாய். சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரிவாண்ட்ரம்க்கு வர ட்ரெயின். இந்த ஊர் ட்ரெயின்லாம் எவ்வளோ தேவையில்லாங்க. அன்ரிசர்வ்டு. நம்ம ஊரில் 4 பேர் உட்கார்ற சீட்டுனா 7 பேர் 8 பேர் உட்காந்து மேலே உட்காந்து கீழே உட்காந்து. கேரளாவில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு ஆள் கீழே உட்காரல. நல்ல ரயில்வேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க ஜி இந்த ஊர்லலாம். ஓகே, எனிஹவ் நான் செங்கனூர் ரீச் ஆயாச்சு. இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் விடுங்க. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கேன், ஏன் போகிறேன், அடுத்து எங்கே போகிறேன்னு எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, டாடா. ஹலோ, ஹாய். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். நான் பந்தளம் பேலஸ், சபரிமலை ஐயப்பனோட ஸ்பெஷல் அந்த இடத்துக்கு போகிறேன். போயிட்டு மீட் பண்ணேன். ஸோ நான் இப்போ எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் தெரியுமா? May 9 இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால் நாங்கள் எப்போவுமே அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடுவோம். இந்த வருஷம் கேரளா வந்திருக்கோம். இங்கேருந்து நாங்கள் எங்கள் அம்மாவோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ், லார்ட் ஐயப்பாவோட பர்த் பிளேஸ் பந்தளமித்தா, அந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ செங்கனூர்லேருந்து பந்தளத்துக்கு பஸ் ஏறிட்டோம். அப்படின்னா இங்கேருந்து திருவனந்தபுரம் போகிற எல்லா பஸ்ஸும் போகுதோம். நீங்கள் இந்த ஊருக்கு வரணும்னா, இன்கேஸ் நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து பாலக்காடு வாங்க, பாலக்காடுலேருந்து செங்கனூர் வாங்க, செங்கனூர்லேருந்து
பஸ்ஸு போகுது வந்துடுது. நான் அங்கே ரீச் ஆகிட்டு அந்த பேலஸை உங்களுக்கு மொபைல் அலோவ் பண்ணால் காட்டுறேன், இல்லைனா காட்ட மாட்டேன். ஓகே, டாடா. ஆக்சுவலாக கோயில் மூடிட்டாங்க. பேலஸும் வந்து சீசனுக்கு தான் திறப்பாங்களாம், அதாவது சபரிமலை சீசன் அப்போ மட்டும்தான் பேலஸ் திறப்பாங்களாம். இங்கே பேக் சைடில் ஏதோ ஒரு குளம் இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் பார்ப்போம். வாவ், குளம் இல்லைங்க, குளோட மோசமா ஆற்றுப்படுகை. லவ்லி. கீழே இறங்கலாம். இறங்குறியா வேண்டாமா? இந்த இடத்துல தான் வந்து சபரிமலை ஐயப்பன் உபயோகப்படுத்தின பொருள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வீடியோ அலோடு இல்லை, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். உங்கள் எல்லாருக்கும் முடிஞ்சால் வந்து நீங்களும் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. பேலஸில் விசிட் என்ன பிரச்சனைனா, சபரிமலை சீசனுக்கு மட்டும்தான் அந்த பேலஸையும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா சாமியும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏதோ உள்ளே போனதுக்கு சுற்றி முற்றி ஏதோ பார்க்க முடியுது, பார்த்தாச்சு. நீங்கள் யாராவது போகிறீங்கன்னா சபரிமலை சீசன் நவம்பர், டிசம்பர், ஜான் இந்த மந்தில் போங்க, எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் எங்கே போனாலும் எல்லா கோயிலும் பார்த்திங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த ரூமுக்கே போய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்காக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். என்ன கோயில்? தூங்கி சொல்கிறேன், சரியா? டாடா. இங்கே இப்போ தான் சாப்பிட்டுட்டு நடக்க முடியாமல் நடந்து ரூமுக்கு போயிட்டுருக்கேன். நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, குட் நைட். நான் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகிறேன். என்ன கோயில்னு காட்டுறேன், வாங்க. பை பாய். வாங்க 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 பாய். இந்த செங்கனூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சூப்பரான சிவன் கோயில் ஒன்று இருக்குது, மகாதேவ டெம்பிள்னு. நல்ல பெரிய கோயிலாக இருந்தது. நான் கூகுளில் பார்த்தேன். அந்த கோயிலை தான் நான் வந்து இப்போது விசிட் பண்ண போயிட்டுருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 750 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. மஸ்ட்டு விசிட். யார் வந்தாலும் இந்த கோயில் போய் பாருங்கள், நல்ல பெரிய கோவிலாக தான் இருக்குது. ஓகேயா? நான் போய் சாமி கும்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நல்ல பெரிய கோயில் பார்த்தல, நான் பார்த்த கோயில் எப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஊரில் என்ன பிளேஸ் இருக்குன்னு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தாங்க இந்த கோயில் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ நிறுத்திடுவேன் இதோட. இதுக்கு மேலே செல்லலோடு இல்லையா? இதே உங்களுக்கு கோயிலை மட்டும் நான் சுற்றி காட்டுறேன், நேரில் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. வாடி அம்மா, செம்ம பெரிய கோயிலுங்க. சுற்றுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் போல். ஏதோ இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் போய் பார்க்குறேன் என்னன்னு.
கிருஷ்ணனரா, ஐ திங்க் இங்கே கிருஷ்ணரோட கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். முடி இருக்குது, கிருஷ்ணர் கோயில் தான். குருவாயூர் விளக்கு இருக்குது பாருங்கள். இந்த விளக்கோட ஸ்பெஷல் இந்த ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டேன். அடுத்து அங்கேருந்து ஒரு 5 minutes தான் ஆகுது. திருச்சிட்டாட்டு இந்த ஊர் பேர். இங்கே ஒரு மகாவிஷ்ணு டெம்பிள், இவ்வளோ பெரிய குளம். உள்ளே போய் பார்ப்போம். ஐ திங்க் மொபைல் அலோடு இல்லை, நான் இங்கே வீடியோ ஆஃப் பண்ணுறேன். திருச்சிட்டாட்டுன்னு ஒரு ஊருங்க, கேரளா உள்ள. அங்கே தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். அதாவது 108 திவ்ய தேசத்தில் இந்த கோயில் ஒன்றா. இதுக்கு ஒரு வரலாறு சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத போர் நடந்தப்போ அதில் வந்து அஸ்வதாமா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக உண்மையாக இறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்வதாமாவோட யானை தான் இறந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் தப்பாக வந்ததால் ஐயோ நம்மளால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்வுனால அந்த பஞ்சபாண்டவர்களும் அந்த பாவத்தை போக்குறதுக்காக வந்து விசிட் பண்ண ஒரு டெம்பிளாக இந்த இடம். செங்கனூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த கோயில் வந்து பாவம் போக்குறதுக்காக நகுலன் வந்து பிரார்த்தனை பண்ண ஒரு கோவில். மஸ்ட் விசிட். நீங்கள் யார் இங்கே வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இங்கே திருஆரன்புலான்னு ஒரு ஊருங்க. இந்த ஊர்லேயும் பார்த்தசாரதி பெருமாள் 108 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்றா. என்ன ஒரு மேஜிக்னா, நாங்கள் போயிருந்த இடத்துலேருந்து மினிமம் வந்து இது ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வருது. இது வரைக்கும் எங்களை ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ணல. எப்படி போகிறதுன்னு யோசிக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு தமிழ் குரூப்பு டூர் வந்திருந்தவங்க வாலண்டியாக எங்களை நீங்களும் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்து எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அதாவது சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோயிலுக்கெலாம் அழைப்பு இருந்தால் தான் நம்ம போக முடியும்ட்டு. அந்த மாதிரி இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட். இதாங்க அந்த கோயில், பிரம்மாண்டமாக இருக்குது. மஸ்ட் விசிட். கேரளா வரவங்க மறக்காமல் இந்த கோயிலையும் விசிட் பண்ணுங்கள். ஓகேவா?